ஒரு புறம் விசாரணைகளின் பிடி இறுகும் நிலையில் ராஜபக்சர்கள் மீண்டும் அதிகாரத்தை கோருவது அரசியல் களத்தை கொதிக்க வைத்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வுத்துறை பிரதானி சுரேஷ் சலே சிஐடி காவலில் சித்திரவதை செய்யப்படுவதாக கூறப்படும் சிசிடிவி புகைப்படங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரை பணயம் வைத்து போராடிய இராணுவ வீரரை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்படி கொடுமைப்படுத்துகிறது என்று சமூக வலைத்தளங்களில் கொந்தளிப்புகளும் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள சுரேஷ் சலே மறுபுறம் கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் உள்ள இரகசியங்கள் மற்றும் நிதி விவகாரங்களை வாக்குமூலம் கசிய விட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட மொட்டு கட்சியினர் மத்தியில் கடும் சட்ட நெருக்கடியும் பீதியும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாபெரும் அரசியல் பூகம்பத்துக்கும் கைது பீதிக்கும் மத்தியில்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எதிர்பாராத ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளார். நாட்டு மக்கள் ஒருவேளை உணவை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். மீண்டும் எங்களிடம் அதிகாரத்தை தாருங்கள், நாங்கள் நாட்டை மீட்டு செய்து காட்டுகிறோம் என களுத்துறையில் வைத்து அவர் பகிரங்க அறைகூவல் விடுத்துள்ளார். ஒரு புறம் விசாரணைகளின் பிடி இறுகும் நிலையில் ராஜபக்சர்கள் மீண்டும் அதிகாரத்தை கோருவது அரசியல் களத்தை கொதிக்க வைத்துள்ளது.